ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசுவின் இனிதான நாமத்தில் இந்த மாலை வேளையில் தேவ சமூகத்திலே ஆராதிக்கவும் ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்கவும் கூடி வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய கிருபை பெரிது. ஸ்தோத்திரம். இது இந்த சிலுவை தியான ஆராதனையின் 13வது நாள் மாலை பொழுதிலே ஆமேன் கர்த்தருடைய நாமத்தை தொடர்ந்து மகிமைப்படுத்துவது நமக்கு கிடைத்த பாக்கியம். ஸ்தோத்திரம். ஆமேன். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து ஆண்டுடைய வசனங்களுக்குள்ளே நாம் கடந்து போவோம். நாம் நம்முடைய தியானத்திற்காக சிந்தித்து வருகிற கர்த்தருடைய வார்த்தையை நாம் வேதத்திலே திருப்பி வாசிப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 24வது வசனம். ஸ்தோத்திரம். பார்க்காம தான் சொல்லணும், பரவாயில்ல. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு முறை வாசிப்போம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 24வது வசனம். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலிடத்தின் இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தெளிக்கப்படும் இயேசுவின் இரத்தம் அது நன்மைகளை பேசுகிறது. இரத்தத்தில் ஜீவன் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் செய்கிற நன்மையானவைகளை நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிறோம். இதுவரைக்கும் என்னெல்லாம் தியானிச்சிருக்கிறோம் சொல்லுங்க பார்ப்போம். 1, இரத்தத்தினால் கிடைக்கிற ஆசீர்வாதம் 1. அது 3வது. 1. அது கடைசியில் 1. அது 3வது. மனசாட்சியா? சரி. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம், அவருடைய ஜீவன் நமக்கு சம்பாதித்து கொடுத்த முதல் ஆசீர்வாதம் என்னன்னா, மரித்தாலும் பிழைப்பான் என்று வசனம் சொல்லுகிறது. உயிரோடு எழுப்புவார். மரித்தவனையும் அவர் உயிரோடு எழுப்புவார். அவருடைய இரத்தம் ஒரு நாள் நம்ம எல்லாரையும் உயிரோடு எழுப்பும். இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன் மரித்து போனால் நமக்குள்ளே இருக்கிற கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை உயிரோடு எழுப்பும். 2வதாக ஸ்தோத்திரம், மரித்தாலும் பிழைப்பான். 2வது மரித்தாலும் பிழைப்பான் அப்படின்னா, இந்த உலகத்துல வாழுகிற நாம் பாவத்திலே மரித்து போகிற மனிதர்கள், பாவத்திலே மரித்து போகிறவர்களை கிறிஸ்துவின் இரத்தம் பிழைக்க வைக்கும். அவர்களுக்கு உயிரை கொண்டு வரும். ஸ்தோத்திரம். 3வதாக அப்பா நம்மோடு கூட பேசினாங்க. அது மனசாட்சி சுத்திகரிக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் மனசாட்சியை சுத்திகரிக்கும். 4வதாக மறுபடியும் அப்பா பேசின அதே குறிப்பை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கிறிஸ்துவின் இரத்தம் நமக்கு தைரியத்தை கொண்டு வருகிறது. 5வதாக கிறிஸ்துவினுடைய இரத்தம் நமக்கு பரிபூரணத்தை கொண்டு வருகிறது. அந்த பரிபூரணத்தில் தான் கிருபை. அந்த கிருபையில் குற்றம் நீங்கப்படுதல், அந்த கிருபையில் இரட்சிப்பு, அந்த கிருபையில் நித்திய ஜீவன். இவைகளை குறித்து நாம் கடந்த 10-12 நாட்கள் தியான நேரங்களிலே சந்தர்ப்பம் கிடைத்த போதெல்லாம் இந்த வார்த்தைகளை நாம் தியானிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்தார். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் செய்த ஒரு நன்மையானதை நாம் வாசிப்போம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகுவதாக. ஸ்தோத்திரம்.
இங்கே பவுல் சொல்லுகிறார், முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் சமீபமானீர்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் நமக்கு கொடுத்த இன்னும் ஒரு நன்மை என்னவென்றால், அவருடைய இரத்தம் நம்மை சமீபமாய் கொண்டு வந்தது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்மை சமீபமாய் கொண்டு வந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். எலியாசர் என்கிற ஒரு மனிதன், ஸ்தோத்திரம், அல்லது ஆபிரகாம் வீட்டிலே வேலை பார்த்த மூத்த வேலைக்காரன், ஸ்தோத்திரம், மூத்த ஊழியக்காரன், ஆபிரகாம் வீட்டிலே உள்ள மூத்த ஊழியக்காரன், ஸ்தோத்திரம். அந்த மனிதனை ஆபிரகாம் ஒரு நாள் அழைத்து சொன்னார், என்னுடைய மகன் ஈசாக்குக்கு பெண் தேட வேண்டும். இங்கே பெண் எடுக்க முடியாது. என் இனத்தினிடத்திற்கு போ, என் ஜனத்தினிடத்திற்கு போ. விருத்த சேதனம் இல்லாத ஜனங்கள் மத்தியிலே என் மகனுக்கு பெண் எடுக்க முடியாது. ஆகவே ஸ்தோத்திரம், என் ஜனத்தினிடத்திற்கு போய் நீ பெண் எடுக்க வேண்டும் என்று அந்த மூத்த ஊழியக்காரனை மோசே அனுப்பினார். அந்த மனிதன் போகிற வழியிலே இருதயத்திலே ஒரு தீர்மானம் பண்ணுகிறான், இருதயத்திலே ஒரு எண்ணம் கொள்ளுகிறான். என்ன எண்ணம் கொள்ளுகிறான்? நான் போவேன், நான் போகிற வழியிலே அங்கே ஒரு கிணறு இருக்கிறது, அந்த கிணற்றின் பக்கத்திலே நான் நிற்க போகிறேன். இந்த கிணற்றிற்கு வருகிற பிள்ளையினிடத்திலே நான் தண்ணீர் கேட்பேன். அந்த பிள்ளை எனக்கும் என் ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் கொடுப்பாள், ஆனால் அவள்தான் என் எஜமானுடைய பையனுக்கு பெண்ணாய் மாறுவாள் என்று சொல்லி இருதயத்திலே ஒரு எண்ணம், அவருடைய இருதயத்திலே. இந்த எண்ணத்தை அறிந்த தேவன் அந்த மூத்த ஊழியக்காரனை செம்மையான வழியிலே நடத்தினார். ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இந்த சம்பவங்கள் நடந்து அவங்க வீட்டுக்கு போகிற நேரம் வந்தபோது, ஸ்தோத்திரம், அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டது, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே நீர் வெளியே நிற்பானேன், உள்ளே வாரும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 31வது வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும், நீர் வெளியே நிற்பானேன். ஏன் ரொம்ப தூரமா இருக்கிற? இவ்வளவு கிட்ட வந்துட்டோம். எங்கேயோ இருந்த நீர், ஸ்தோத்திரம், என்னுடைய பெண்ணை தேடி, எங்க வீட்டில் இருக்கிற பெண்ணை தேடி, ரெபேக்காளை தேடி இவ்வளவு தூரம் உங்கள் ஆண்டவர் உங்களை கொண்டு வந்து விட்டார். ஸ்தோத்திரம். இப்போ நீர் நினைத்தபடியே அந்த பெண் உமக்கும் தண்ணீர் கொடுத்து, உம்முடைய ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் கொடுத்து, இவ்வளவு பக்கம் வந்தாச்சு, இன்னும் நீர் ஏன் வெளியே நிற்கிறீர்? உள்ளே வாரும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் இதைத்தான் நமக்கு செய்தது. என்ன செய்தது என்றால், தூரத்தில் இருந்த நம்மை, ஸ்தோத்திரம், சமீபமாய், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும் என்கிற அழைப்பு வந்தது போல உங்களுக்கும் எனக்கும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வழியாக நமக்கு ஒரு பெரிய அழைப்பு வந்தது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்கிற அழைப்பு நம் எல்லாருக்கும் வந்தது. அல்லேலூயா. அது நிமித்தம் நாம் கிறிஸ்துவுக்கு சமீபமாய் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. சரி, அப்ப இன்னைக்கு வேகமா நான் என்ன பேச விரும்புகிறேன், ஆவியானுடைய துணையோடு, ஸ்தோத்திரம். இப்ப நம்ம சமீபமா இருக்கிறோம்னா அக்காலத்துல எப்படி இருந்தோம் அப்படின்னு, சமீபமா வராததுக்கு முன்னாடி சமீபமா வராட்டா நம்ம நிலைமை என்ன அப்படின்னு நான் சில வார்த்தைகளை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் நமக்கு கொடுத்த பெரிய நன்மை என்னன்னா, நம்மளை சமீபமாய் கொண்டு வந்திருக்கிறது. அல்லேலூயா, சமீபமாய் கொண்டு வந்திருக்கிறது. ஸ்தோத்திரம். அப்போ சமீபமாய் வந்திருக்கிறோம்னா ஒரு வசனத்தை வாசித்தா நமக்கு இன்னும் புரியும். அதே எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல 12வது வசனம், மேல இருக்கிற வசனத்தை வாசியுங்கள். அக்காலத்திலே, எக்காலத்திலே? தூரமாயிருந்த அக்காலத்திலே. இப்ப சமீபமா வந்துட்டீங்க இரத்தத்தின் மூலமாய்.
நீங்க முந்தி அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின்படி உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவன் அற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். முன்னே இவ்விதமாய் தூரமாயிருந்தீர்கள், இப்பொழுதோ சமீபமாய் வந்திருக்கிறீர்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வழியாக. அல்லேலூயா. அப்போ நம்ம இப்போ பக்கத்துல வராம இருந்திருந்தா, நான் இந்த வசனத்தின் கீழ் பகுதியிலிருந்து போக விரும்புகிறேன். 12வது வசனத்தின் கீழே இருந்து போக விரும்புகிறேன். கடைசி வார்த்தையிலிருந்து போக விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். எப்படி நினைத்துக் கொள்ள வேண்டுமாம்? தேவனற்றவர்களாயிருந்தீர்கள். ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, நம்ம கிறிஸ்துவின் இரத்தத்தின் வழியாக வராம இருந்திருந்தோம்னா தூரமா இருந்திருப்போம். ஸ்தோத்திரம். சமீபமா வந்திருக்க மாட்டோம். இன்னைக்கு இயேசுவுக்கு சமீபமா வந்திருக்கிறோம், பரலோக ராஜ்யத்துக்கு சமீபமா வந்திருக்கிறோம், சத்தியத்துக்கு சமீபமா வந்திருக்கிறோம். தேவனுடைய ஆசீர்வாதம் இதெல்லாம் அடுத்தது நான் பேசுகிறேன். இன்னைக்கு இல்ல நாளைக்கு அல்லது நாளை மறுநாள் உங்களோட பேசுகிறேன். எதற்கு சமீபமாய் கர்த்தர் கொண்டு வந்தார்? நம்ம பக்கத்துல என்ன இருக்கு? எதுக்கு பக்கத்துல கர்த்தர் நம்மளை அவருடைய இரத்தத்தின் வழியாக கொண்டு வந்திருக்கிறார்னா ஆண்டவர் சித்தமான அடுத்த நாட்கள்ல பேசுகிறேன். இன்றைக்கு நம்ம சமீபமாய் வருவதற்கு முன் தூரமாய் இருக்கிறதுனா என்ன? ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகுது. வசனம் சொல்லுகிறது தேவனற்றவர்களாயிருந்தீர்கள். ஸ்தோத்திரம். அப்போ நம்ம சமீபமா வரல. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு இல்லைன்னா நம்ம தேவன் இல்லாதவர்களாக இருந்திருப்போம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு வந்ததுனால நமக்கு தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு, நம்ம சமீபமா வந்திருக்கிறோம். தேவன்னா நீங்க சொல்லலாம், இல்லையே அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே, நாங்க அதுக்கு முன்னாடி அந்த கடவுளை கும்பிட்டுக்கிட்டு இருந்தோம், அதுக்கு முன்னாடி இந்த கடவுளை கும்பிட்டுக்கிட்டு இருந்தோம், இப்போ இயேசு என்கிற கடவுளை கும்பிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா வசனம் என்ன சொல்லுது பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். தேவன் அற்றவர்கள்னா யாரு? தேவன் அற்றவர்கள்னா யாரு? ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் இந்த உலகத்துல எல்லாருக்கும் கடவுள் இருக்கிறாங்க இல்லையா? யாரோ ஒரு குரூப் கடவுள் நம்பிக்கை அற்றவர்களாக, நாத்திகர்களாக இருக்கிறாங்க. கடவுளே இல்லை என்று சொல்லுகிறவர்கள். வசனம் சொல்லுது, ரோமர்லயும் வாசிக்கிறோம், சங்கீதத்திலையும் வாசிக்கிறோம், தேவன் இல்லை என்று யார் சொல்லுகிறான்? இது கூட தெரிய மாட்டேங்குது. தேவன் இல்லை என்று மதிகேடன் சொல்லுகிறான். ஸ்தோத்திரம். தேவன் இல்லை என்று மதிகேடன் சொல்லுகிறான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படி கொஞ்சம் கூட்டம் நம்முடைய தேசத்துல இருக்கதான் செய்யுது, தேவன் இல்லை என்று. ஆனால் பெரும்பாலான கூட்டம், ஸ்தோத்திரம், பெரும்பாலான கூட்டம் கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறார்னு சொல்லுது. ஸ்தோத்திரம். ஆனா பைபிள் தேவனற்றவர்கள் என்று சொல்லுறத எப்படி நமக்கு விளக்கம் கொடுக்குதுன்னு பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களை போல துக்கித்து அறிவில்லாதிருக்க மனதில்லை. நல்ல கவனிக்கணும். நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கை அற்றவர்களான மற்றவர்களை போல, ஸ்தோத்திரம், மன்னிக்கணும் இல்லையா? ஆனா அது 2வது நீங்க 2 நாளாகமத்துக்கு வாருங்கள். ஸ்தோத்திரம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் இல்லையா? அது 2வது ஒரு நம்பிக்கையற்றவர்களுக்கு தான் அதை சொல்லணும், நான் மாத்தி சொல்லிட்டேன். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 3வது வசனம், 5வது வசனம், 6வது வசனம். தேவன் அற்றவர்கள்னா யாரு? இஸ்ரவேலிலே அநேக நாளாய் தேவன் இல்லை, உபதேசிக்கிறவனும் இல்லை. அப்படின்னா என்ன? தேவன் அற்றவர்கள்னா என்ன அர்த்தம்? ஸ்தோத்திரம். ரத்தம், இயேசுவின் ரத்தம் நமக்கு வந்ததுனால நாம் இன்றைக்கு தேவனுடையவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. நமக்கு தேவன் இருக்கிறாரா? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பான வேறு தேவன் இல்லை. இந்த தேவனை நீங்களும் நானும் சமீபமாய் பெற்றிருக்கிறோம் என்றால் அது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வழியாக.
அல்லேலூயா. இந்த உலகத்தை படைத்த சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனாய் இருக்கிற நம்முடைய இந்த தேவனை நம்முடைய தேவனாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்றால் அது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வழியாக அது நமக்கு சமீபமாய் கிடைச்சிச்சு. ஒருவேளை தேவன் அற்றவர்களாய் இருந்தால் என்ன அர்த்தம் பாருங்க. ஆமா, இங்க சொல்லப்பட்டிருக்கு 2 நாளாகமத்தில் அநேக நாட்களாய் இஸ்ரவேலிலே தேவன் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை. அக்காலத்திலே, அப்பொழுது 5வது வசனத்தை வாசிங்க. அக்காலங்களிலே, எக்காலங்களிலே? தேவன் இல்லாத அக்காலங்களிலே. இஸ்ரவேலிலே அநேக நாளா தேவன் இல்லல்ல. அக்காலங்களிலே வெளியே போகிறவர்களுக்கும் உள்ளே வருகிறவர்களுக்கும் சமாதானம் இல்லை. அப்ப தேவன் இல்லைன்னா என்ன அர்த்தம்? சமாதானம் இல்லாத வாழ்வு. ஸ்தோத்திரம். சமாதானம் இல்லாத வாழ்வு. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் நம்மளை சமீபமா கொண்டு வந்ததுனால நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார். அந்த தேவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் சமாதான பிரபு. அல்லேலூயா. அவருடைய பிறப்பை குறித்து கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே நமக்கு ஒரு பாலகன் பிறப்பான், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்படுவார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. எந்த தேவனிடத்திலே? நாம் ஆராதிக்கிற தேவனிடத்திலே சமாதானம் இருக்கிறது. அல்லேலூயா. பொருள் இல்லாட்டாலும், பணம் இல்லாட்டாலும், கடன் இருந்தாலும், வியாதி இருந்தாலும், என்ன இருந்தாலும், என்ன இல்லாட்டாலும் சோத்திரம், நான் சமாதானமா இருக்கிறேன். காரணம், நான் ஜீவிக்கிற ஆண்டவர் எனக்கு சமாதானத்தை தந்திருக்கிறார். எனக்குள்ளே ஒரு தேவன் இருக்கிறார், அவர் எனக்கு சமாதானத்தை தந்திருக்கிறார். அப்ப இந்த உலகத்துல தேவ நம்பிக்கை உடையவர்கள் இருக்கிறார்கள், கடவுள் நம்பிக்கை உடையவர்கள் இருக்கிறார்கள். அவங்க கிட்ட போய் கேளுங்க, சமாதானமா இருக்கிறீங்களான்னு. கண்டிப்பா சொல்லுவாங்க, சமாதானமே இல்லை. வாழ்க்கையில் எவ்வளவு லட்சம் பணம் இருந்தாலும், எத்தனை லட்ச கோடிகள் இருந்தாலும் சமாதானம் இல்லாத வாழ்க்கையத்தான் இந்த உலகத்தில் இருக்கிற மனிதன் வாழுகிறான். ஆனால் இயேசுவை ஆராதிக்கிறவர்கள் நெஞ்ச தட்டி சொல்ல முடியும், நாங்கள் கிறிஸ்துவுக்குள் சமாதானமாயிருக்கிறோம். காரணம், இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் வழியாக நாம் சமீபமாய் வந்தபடியினாலே தேவன் அற்றவர்களாய் இருந்த நாம் இன்றைக்கு தேவனை உடையவர்களாக மாறி இருக்கிறோம். கையை உயர்த்தி அல்லேலூயா. தேவன் இருக்கிறாரா உங்களுக்குள்ளால? சமீபமா வந்திருக்கிறீங்களா? அப்படின்னா உங்களுக்குள்ள சமாதானம் இருக்குதுன்னு அர்த்தம். சமாதானமா இருக்கியாடா? உங்க வாழ்க்கையில சமாதானம் இருக்கா? உங்க குடும்பத்துல சமாதானம் இருக்கா? உங்க குடும்பத்துல சந்தோஷம் இருக்கா? அப்படின்னா உங்களுக்குள்ள தேவன் இருக்கிறார்னு அர்த்தம். ஒருவேளை உங்களுக்குள்ள சமாதானம் இல்லாட்டா நீங்க கிறிஸ்தவர்கள்னு சொல்லலாம், நீங்க சபைக்கு வரலாம், கர்த்தரை ஆராதிக்கிறேன்னு சொல்லலாம். ஒருவேளை உங்களுக்குள்ள சமாதானம் இல்லாட்டா நீங்க இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வழியாக இன்னைக்கு ராத்திரி அவருக்கு சமீபமாய் வருவீர்களானால் உங்களுக்கு தேவன் அந்த சமாதானத்தை தந்து, தேவன் அற்றவர்கள் இருக்கிற உங்க வாழ்க்கையில அவர் தேவனாய் இறங்கி வந்து உங்களை ஆளுகை செய்ய நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இருக்காரா? தேவன் இருக்காரா? நீங்க சொல்லுவீங்களா, முந்தி நான் தேவன் அற்றவனா இருந்தேன், இப்போ எனக்குள்ள தேவன் இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? முந்தி சமாதானம் இல்லாம இருந்தேன், இப்போ நான் சமாதானத்தோட இருக்கேன். இருக்கீங்களா? சோத்திரம். இல்லைன்னா நீங்க இன்னும் கிறிஸ்துவின் ரத்தத்தின் வழியா சரியா வரல. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால நீங்க இன்னும் கழுவப்படல. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இன்னும் உங்க மேல தெளிக்கப்படல. நன்மையை பேசுகிற ரத்தம் இன்னும் உங்க மேல சரியா வந்து விழல. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சரியா உங்க மேல தெளிக்கப்படும் ஆனால் அதன் வழியாக நீங்கள் சமீபித்து கொண்டு வரப்படுவீர்கள். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஒரு நாளும் வெளியே நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களை கர்த்தர் உள்ளே கொண்டு வருகிறார். உள்ளே கொண்டு வந்து சமாதான பிரபுவாகிய தேவன் அவர்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிங்க. 5வது வசனத்தை. சமாதானம் இல்லாமல் இருக்கும். போகும்போது, உள்ள வரும்போதும் வெளியே போகும்போதும் அவர்களுக்கு சமாதானம் இல்லை. தேசங்களின் குடிகள் எல்லாருக்குள்ளும் மகா அமளி. ஸ்தோத்திரம். மகா அமளி. அமளின்னா இந்த தண்ணீர் தழும்பிக்கிட்டே இருக்கிறது மாதிரி இருக்கும். ஸ்தோத்திரம். அமளி இந்த படகு மாதிரி ஒரு நேரம் நிக்காது. ஸ்தோத்திரம். அது அசைஞ்சுக்கிட்டே இருக்கும். கவுருமா
அல்லது நேரா நிக்குமான்னு தெரியாது. அது எப்ப தண்ணிக்குள்ள அமுழுன்னு தெரியாது. அலை வந்து எப்போ அந்த அந்த படகுக்கு மேல விழுந்து படக தண்ணிக்குள்ள அழுத்துன்னு தெரியாது. அமளி. தேவனற்ற வாழ்வு என்றால் அமளி நிறைந்த வாழ்வு. ஸ்தோத்திரம். அமைதி அற்ற வாழ்வு. வாழ்க்கையில ஒரு அமைதி இருக்காது, ஒரு சாந்தம் இருக்காது. ஸ்தோத்திரம். ஒரு நிறைவு இருக்காது. இது மேலையும் கீழையும் வந்துகிட்டே இருக்கும். ஸ்தோத்திரம். அலக்களிக்கப்பட்டு கொண்டே இருப்பார்கள். உலகத்தில் இருக்கிற மனுஷனை கேட்டு பாருங்க, அவன் அப்படிதான் சொல்லுவான். ஸ்தோத்திரம். இன்னைக்கு நல்லா இருக்கிறான், நாளைக்கு நல்லா இல்லாம போயிடுறான். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனா ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, ரத்தத்துக்குள்ள வந்த தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அமளி என்கிற பேச்சுக்கு இடமே இல்லை. தேவன் இல்லாதது வரைக்கும் தான் இஸ்ரவேலர்களுடைய வாழ்க்கையில அமளின்னு இருந்துச்சு. ஸ்தோத்திரம். தேவன் வெகு காலமா இஸ்ரவேலர்களுக்குள்ள இல்லாத அந்த காலத்துல அவர்களுக்கு அமளி இருந்தது. தேவன் என்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே வந்தாரோ அவர்களுக்கு அமைதி உண்டாயிற்று. அல்லேலூயா. நீங்க நியாயாதிபதிகளின் புஸ்தகத்துல வாசித்து பாருங்க. ஒவ்வொரு நியாயாதிபதிகளின் காலங்களிலேயும் அங்க சொல்லப்பட்டிருக்கும் 20 வருஷம் அமைதியா இருந்தது, 40 ஆண்டுகள் அமைதியாய் இருந்தது. தெபொராளின் காலங்கள் அமைதியாய் தேசம் இருந்தது, யுத்தம் ஓய்ந்து அமைதியாய் இருந்தது. ஸ்தோத்திரம். அந்த நியாயாதிபதிகள் மரிச்சு போன செத்து போன உடனே மறுபடியும் இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்யறதுனால கர்த்தர் அவர்களை மறுபடியும் அமளிக்கு ஒப்பு கொடுப்பார். மறுபடியும் சண்டை, மறுபடியும் யுத்தம், மறுபடியும் தத்தளிப்பு, மறுபடியும் ஆண்டவர் ஒரு நியாயாதிபதியை எழுப்புவாரு. அவன் வந்து யுத்தம் பண்ணி அந்த ஜனங்களை ஆளுகைக்குள்ள கொண்டு வந்த உடனே அந்த ஜனங்கள் மறுபடியும் சமாதானமா இருப்பார்கள். இதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலையை நம்ம நியாயாதிபதிகளின் புஸ்தகத்துல வாசிக்க முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உங்க வாழ்க்கையை நீங்க சோதிச்சு பார்க்கணும். உங்க வாழ்க்கையில அமளி இருக்குதா அல்லது சமாதானம் இருக்கா? உங்க வாழ்க்கையில அமளி இருக்குதா இல்ல அமைதி இருக்குதான்னு பார்க்கணும். அல்லேலூயா. அமளி இருக்கா, அமைதி இருக்கா? உங்க வாழ்க்கை அமைதியா போகுதா இல்ல அமளியா இருக்கா? ஒரே கூக்குரலும் ஒரே சத்தமும் ஒரே கண்ணா பின்னான்னு சோத்திரம் சத்தம் எடுக்கிறதுமா இருக்கா அல்லது அமைதியா போகுதா? அமைதியா போகலன்னா தேவனற்ற ஒரு வாழ்க்கையை நாம் வாழுகிறோம். ஏன்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ளால சரியாக நம்ம இன்னும் முங்கப்படல. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இன்னும் சரியாக தெளிக்கப்படாததுனால தேவன் அற்ற ஒரு வாழ்க்கையை வாழுகிறோம். சோத்திரம். என்னைக்கு நம்ம இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ள வருகிறோமோ அன்றைக்கு நாம் தேவன் உடையவர்களாக மாறுகிறோம். தேவன் உடையவர்கள் என்றால் நம்ம வாழ்க்கையில அமைதி இருக்கணுமே தவிர அமளி இருக்க கூடாது. அல்லேலூயா. அப்ப அமளி இருக்குன்னா இன்னைக்கு ராத்திரி ஆண்டவர்ட்ட சொல்லிரணும், உங்க நன்மையை பேசும் ரத்தத்தை கொண்டு என்னைய தெளிச்சிருங்க ஆண்டவரே. என் குடும்பத்தை மேல உம்முடைய ரத்தத்தை தெளியும். என் குடும்பத்தில் அமளி இருக்கு, என் வாழ்க்கையில் அமளி இருக்கு, உம்முடைய ரத்தத்தை என் மேல தெளியும் ஆண்டவரேன்னு சொல்லிரணும். அந்த ரத்தம் தெளிக்கப்படும் போது நம்ம சமீபமாய் கொண்டு வரப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அமளிகள் மாறி நமக்கு அமைதி உண்டாகிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தொடர்ந்து வாசிங்க. அமளி உண்டாயிருந்தது, ஜாதியை ஜாதியும் பட்டணத்தையும் பட்டணமும் நொறுக்கினது. ஸ்தோத்திரம். அடாமுட்டான ஒரே நொறுக்கல் தான். ஆமா, தூக்கி வீசுறதும் உடையிறதும். ஸ்தோத்திரம். அவங்க கண்ணாடியை உடைக்க, இவங்க ரிமோட்டை உடைக்க, அவங்க பாத்திரத்தை உடைக்க, ஸ்தோத்திரம், இவங்க பைக்க உடைக்க, மாறி மாறி நொறுக்குதல் நடக்குது. ஸ்தோத்திரம். எங்க? தேவன் அற்ற இடத்துல, தேவன் இல்லாத இடத்துல இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வராதது வரைக்கும் அவர்கள் இப்படித்தான் இருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எப்ப வருதோ, எப்ப தேவன் உள்ளவர்களாக மாறுகிறார்களோ அப்ப அங்க நொறுங்குதல் எல்லாம் கிடையாது. அல்லேலூயா. பல்லும் உடையாது, எலும்பும் உடையாது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சோத்திரம். அடிக்கிற அடியில சிலருக்கு சண்டையில அடிச்சா பல்லு உடைஞ்சிருது. சோத்திரம். அடிக்கிற அடியில கீழே உளுந்து சோத்திரம் எலும்பு உடைஞ்சிருது, மண்டை உடைஞ்சிருது. கேட்டா சோத்திரம் ஆஸ்பத்திரியில போய் மருந்து எடுக்க போனா அங்க கேட்பாங்க, எப்படி அக்கா இது எப்படி ஆச்சு? வேற ஒண்ணும் இல்ல, என் ஆத்துக்காரர் பாசமா என்னை தள்ளி விட்டாரு, அதுல பட்டதுதான். அவர் ஒரு 7 தையல் போட்டு விடுவாரு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இதுக்கு பேரு நொறுங்குதல். ஸ்தோத்திரம். இந்த நொறுங்குதல் ஏன்? இயேசு கிறிஸ்துவின் நன்மை பேசுகிற ரத்தம் இன்னும் நம்ம மேல இந்த விஷயத்துல தெளிக்கப்படாததுனால இன்னைக்கு ராத்திரி
ராத்திரி சொல்லணும், ஆண்டவரே உம்முடைய ரத்தம் என் மேல தெளிக்கப்படுவதாக, உம்முடைய ரத்தம் என் குடும்பத்தின் மேல் தெளிக்கப்படுவதாக. நிறைய நொறுக்குதல்கள் என் வாழ்க்கையில இருக்குது ஆண்டவரே, நாங்க தேவனற்றவர்களை போல வாழ்கிறோமேன்னு சொல்லி தேவனை நோக்கி கூப்பிடணும். அடுத்தது என்ன சொல்லுது? தேவன் அவர்களை சகலவித இடுக்கத்தினாலும் கலங்க பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். கலங்க பண்ணினார். அப்ப தேவன் இல்லாத அக்காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி வாழ்ந்தாங்களா? கலக்கமுடையவர்களாய் வாழ்ந்தார்கள். கலக்கம். ஸ்தோத்திரம். போன நேற்றுக்கிழமை தான் பேசினேன். கலக்கம். எப்பவும் ஒரு மாதிரி கலங்கிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நேரம் சனிக்கிழமை பேசினேன். சனிக்கிழமை ஸ்தோத்திரம். அவர்களுடைய இருதயம் கலங்கி போயிற்று. ஆயி பட்டணத்திலே யுத்தம் பண்ண போன இஸ்ரவேல் ஜனங்கள், ஆவி பட்டணத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தம் பண்ண போன போது அவங்க ரொம்ப நம்பிக்கையோட தான் போனாங்க. ஆனா போன இடத்துல அவங்க எதிர்பார்த்த ஜெயம் அவங்களுக்கு கிடைக்கல. அவங்க எதிர்பார்த்தது மாதிரி அங்க நடக்கல. சோத்ர இவங்க யுத்த புருஷர்கள்ல ஒரு 30 பேரை வெட்டி கொன்ன உடனே அவங்களுக்குள்ள பயம் உண்டாயிற்று. வசனம் சொல்லுகிறது, அவருடைய இருதயம் சோர்ந்து போனது, அவருடைய இருதயம் கரைந்து போனது. ஏன்? சாபத்தீடானது உள்ள வந்ததுனால கர்த்தர் வெளியே போயிட்டாரு. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? சோத்திரம். எகிப்து தேசத்துல போய் சாபத்தீடானதை ஆகான் எடுத்துக்கொண்டதுனால சாபத்தீடானது இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே வந்தபோது கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு போயிட்டாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் அற்றவர்களாக அவர்கள் மாறிவிட்டார்கள். தேவன் அற்றவர்களாக இஸ்ரவேல் ஜனங்கள் மாறின போது ஆயி பட்டணத்திலே அவர்கள் தோற்று போனார்கள். இருதயம் கலங்கி போனது, இருதயம் துவண்டு போனது, இருதயம் சோர்ந்து போனது. அப்ப நம்ம வாழ்க்கையிலையும் சோர்வும் கலக்கமும் வருதுன்னா, உலக மனுஷன் கவலைப்படுறது மாதிரி, உலக மனுஷன் சோர்ந்து போகிறது மாதிரி ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாகி நம்ம சோர்ந்து போகிறோம் என்றால், நம்ம வாழ்க்கையிலே தேவனற்ற ஒரு வாழ்வை நாம் வாழ்கிறோம் என்பதை இன்னைக்கு ராத்திரி நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் மறுபடியும் இந்த ராத்திரி வேளை நம்ம மேல தெளிக்கப்படும் போது நாம் கிறிஸ்துவுக்கு சமீபமாய் கொண்டு வரப்படுகிறோம். அல்லேலூயா. தேவனுக்கு சமீபமாய் கொண்டு வரப்படுகிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ அக்காலத்திலே சமீபமாய் வர்றதுக்கு முன்னாடி தேவனற்றவர்களாக இருந்தோம். அப்ப தேவனற்ற வாழ்வுன்னா என்னன்னு நான் உங்களுக்கு காட்டி கொடுத்தேன். நீங்களும் நானும் எப்படி வாழுகிறோம் என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். 4 விஷயங்களை உங்களுக்கு காட்டி கொடுத்திருக்கிறேன். தேவன் இல்லாத அக்காலத்திலே இந்த ஜனங்களுடைய நிலை எப்படி இருந்தது என்று நான் உங்களுக்கு காட்டி கொடுத்தேன். சமாதானம் இல்லை, அமளி உண்டாயிற்று, சோத்திரம், நொறுக்குதல் இருந்தது, கலக்கம் இருந்தது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. உங்க வாழ்வு எப்படி இருக்குன்னு பாருங்க. சமாதானமா வாழ்றீங்களா? அமைதியா வாழ்றீங்களா? ஆமென். ஐக்கியமா வாழ்றீங்களா? கலக்கம் இல்லாம வாழ்றீங்களா? அப்படின்னா உங்க மேல நன்மை பேசுகிற ரத்தம் இன்னும் கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் கிறிஸ்துவுக்கு சமீபமா இருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஒருவேளை இதெல்லாம் இல்லைன்னா கிறிஸ்துவுக்கு சமீபமா நம்ம இல்லை, கொஞ்சம் தூரமா போயிட்டோம். ஏதோ ஒரு விஷயம் நம்மளையும் தேவனையும் பிரித்து கொஞ்சம் தூரம் கொண்டு போயிருக்கு. சோத்திரம். கிறிஸ்துவுக்கிட்ட வந்தது உண்மைதான், ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்கிட்ட வந்தது உண்மைதான். ஆனா ஏதோ ஒரு விஷயம் நம்மை தேவன் அற்றவர்களாக மாற்றி நம்மை தேவனை விட்டு தூரம் கொண்டு போயிருக்கு. என்னவோ கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல போயிருக்கிறோம். இன்னைக்கு ராத்திரி சொல்லணும், இயேசுவே உம்முடைய ரத்தம் என் மேல தெளிக்கப்படுவதாக. மறுபடியும் இயேசுவினிடத்திலே சமீபமாய் வரும்போது தேவனற்று வாழ்கிற நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் உள்ள ஒரு வாழ்வை வாழ ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. இப்ப 2வது வார்த்தைக்கு நம்ம போவோம். ஸ்தோத்திரம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல கீழேந்து 2வது வார்த்தை சொல்லுகிறது, நம்பிக்கையற்றவர்கள். வாசிங்க அந்த வார்த்தைய. நம்பிக்கை இல்லாதவர்கள். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். நம்பிக்கை இல்லாதவர்கள். எப்போ? ரத்தத்துக்குள்ள வராதது வரைக்கும். ஸ்தோத்திரம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்பிக்கை இல்லாதவர்கள் என்ன அர்த்தம்? 1 தெசலோனிக்கேயருக்கு வாங்க. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். சகோதரரே, நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கை அற்றவர்களாய் போல, நம்பிக்கையற்ற மற்றவர்களை போல துக்கித்து அப்ப நம்பிக்கை அற்றவங்க எப்படி இருப்பாங்க? துக்கமா இருப்பாங்க. ஸ்தோத்திரம். நம்பிக்கை இல்லாதவர்கள்னா என்ன அர்த்தம்? துக்கமா இருக்கிறவங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம வாழ்க்கையில துக்கம், துக்க முகம், துக்க இருதயம், துக்க வாழ்வு நமக்கு வருதுன்னா நம்ம எங்க இருக்கிறோம்னு அர்த்தம்?
கிறிஸ்துவை விட்டு கொஞ்சம் தூரத்துக்கு போயிருக்கிறோம்னு அர்த்தம். சமீபமா வந்தோம் தான். இஸ்ரவேல் ஜனங்களை போல சமீபமா இருந்தார்கள், அப்புறம் தூரமா போயிருவாங்க, அப்புறம் பக்கத்துல வர. அதாவது படிச்சவங்களுக்கு தெரியும். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, காலையில சூரியன் வந்து கிழக்க உதிச்சு மேக்க மறையுதுன்னு நினைக்கிறோம். ஆனா அப்படி இல்லை. சூரியன் ஒரே இடத்துல தான் நிக்குது. சூரியன் ஒரு இடத்துல நிக்குது, பூமி தான் சூரியனை சுத்தி வருது. அல்லேலூயா. அது சில நேரம் சூரியனுக்கு பக்கத்துல சுத்தும். இப்போ பக்கத்துல சுத்துற நேரம், அதனால சூடு அதிகமா இருக்கும். இனி நவம்பர், டிசம்பர், ஜனவரி வரும்போது சூரியனை விட்டு கொஞ்சம் தூரமா சுத்துகிற நேரம், அப்ப பூமி கொஞ்சம் குளுமையா இருக்கும். அவ்வளவுதான். சூரியன் இருக்கிற இடத்துல தான் இருக்கு. தேவனாகிய நீதியின் சூரியன், நாம் ஆராதிக்கிற ஆண்டவருக்கு ஒரு பெயர் நீதியின் சூரியன். அவர் ஒரே இடத்துல தான் இருக்கிறாரு. தூரத்துக்கும் சமீபத்துக்கும் போறது யாரு? நான் தான். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப அவர் அப்படியே தான் இருக்கிறாரு. ஸ்தோத்திரம். இப்ப நான் தான் ஏதோ ஆண்டவருக்கு பிரியம் இல்லாததை செஞ்சு, நான் தான் அந்த சூரியனை விட்டு, அந்த தேவனை விட்டு, நீதியின் சூரியனை விட்டு தூரமா போயிருக்கிறேன். அதனால என் வாழ்க்கையில இப்ப என்ன இருக்கு? துக்கம். நம்பிக்கை இல்லாதவர்களை போல துக்கம். ஆனா வசனம் என்ன சொல்லுது? பிலிப்பியர் 4:4, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். அப்ப ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க எப்போதும் எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். என்ன நடந்தாலும், எது நடந்தாலும், எப்படி இருந்தாலும் இல்லாட்டாலும் வாழ்க்கையில ஸ்தோத்திரம். பூமி அது என்னது, நம்ம சங்கீதத்துல ஒரு வசனம் வாசிப்போம்ல, மலைகள் பெயர்ந்து நடு சமுத்திரத்தில் விழுந்தாலும் நாம் பயப்படும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் வந்து மரித்து போனவர்கள் மத்தியில பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. செத்து போன ஆவிக்குரிய வாழ்வுல செத்து போனவங்களுக்கு முன்னாடி நான் மட்டும் நின்று கத்திக்கிட்டு இருக்கிறேன். ஸ்தோத்திரம். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் கர்த்தரை துதியார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அதனாலதான் சில நேரங்கள்ல அப்படியே கத்துனது மாதிரி இருக்கும். உங்களுக்கு நான் பேசி முடிச்ச உடனே மயான அமைதி போல ஒரு ஃபீலிங் இருக்கும். வேற ஒண்ணும் இல்ல, நான் செத்தவங்களுக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கிறேன். அவ்வளவுதான். அல்லேலூயா. சொல்லுங்க பாப்போம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால தெளிக்கப்பட வேண்டியது அவசியமா இருக்கு. ஸ்தோத்திரம். நான் சொல்லுகிற வார்த்தை உங்களுக்கு புரியும் நான் நம்புறேன். அப்போ நான் கிறிஸ்துவுக்கு சமீபமா இருந்தால் நான் நம்பிக்கை உள்ளவனா இருப்பேன். எனக்கு துக்கம் என்கிற பேச்சுக்கு ஏன் துக்கப்படுறோம்? ஏன் கவலைப்படுறோம்? இல்ல அதனால கவலைப்படுறோம். ஸ்தோத்திரம். இல்லையா? நாளைக்கு என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுப்போம், என்னத்தை புசிப்போம் என்று கவலைப்படுகிறேன். ஏன் கவலைப்படுறேன்? என்கிட்ட இல்ல. நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்கிட்ட இல்ல, நாளைக்கு துணி வாங்குறதுக்கு என்கிட்ட இல்ல, அதனால இன்னைக்கு நான் துக்கப்படுகிறேன். கிறிஸ்துவுக்கு சமீபமா இருக்கிறவன் நாளை தினத்தை குறித்து நம்பிக்கையற்றவனா இருக்க மாட்டான். அவன் துக்கமா இருக்க மாட்டான். அவனுக்கு அதான் சொல்லிட்டேன்ல, செத்து போனவங்கள்ட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் சமீபமா இருக்கிறோமா, தூரமா இருக்கிறோமா? துக்கம் இருதயத்துல வருதுன்னா என்ன அர்த்தம்? தூரமா இருக்கிறோம்னு அர்த்தம். அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய நன்மை பேசுகிற ரத்தம் நம்ம மேல தெளிக்கப்பட்டு மறுபடியும் அவருக்கு பக்கத்துல வந்துடணும். நம்முடைய துக்கத்துல, நம்முடைய வேதனையில, நம்முடைய பிரச்சனையில நம்ம சந்தோஷமா இருக்கணும். இன்னும் ஒரு வசனத்தை நம்ம பார்க்கலாமா? அதே தெசலோனிக்கேயர்ல 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். நம்பிக்கை இல்லாதவர்கள்னா என்ன அர்த்தம்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே ஒரு வார்த்தை நம்ம இங்க இப்படி வாசிக்கிறோம். 17வது வசனமும் உங்கள் இருதயங்களை தேற்றி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்பிக்கை இல்லாதவர்கள் என்றால் தேறுதல் இல்லாதவர்கள். இப்படி சொல்றேன், நம்பிக்கை உடையவன் தேற்றப்படுகிறவனாய் இருக்கிறான். ஸ்தோத்திரம். அதாவது சகல ஆறுதல், கஷ்டம் பிரச்சனைங்கிறது எல்லாருக்கும் வரும். அதாவது ஸ்தோத்திரம். யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்துல லாசரு மரித்து போனாரு. இயேசு அழுதாரா? அழுதாரு இல்லையா? ஸ்தோத்திரம். அழுதார். அது ஒரு கலக்கமான ஒரு நேரம், ஒரு கலக்கமான ஒரு சூழ்நிலை. இப்படி ஒரு சூழ்நிலை எல்லார் வாழ்க்கையிலும் வரும். அப்படி வரும்போது அதே ஸ்தோத்திரம் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனத்தை நீங்க வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். நீங்க தேற்றப்படுறீங்களா? அதான் முக்கியம். அல்லேலூயா. சமீபமா இருக்கிற மனுஷன் தேற்றப்படுவான்.
அவனிடத்துல நம்பிக்கை இருக்கும். ஸ்தோத்திரம். அழாதீங்க சிஸ்டர். இதுக்காகவா போராடுவாங்க? இதுக்காகவா கவலைப்படுவாங்க? கவலைப்படாதீங்க பிரதர், கர்த்தர் இருக்கிறார் என்று தேற்றப்படுகிறவன் சமீபமா இருக்கிறான். அல்லேலூயா. ஒருவேளை அந்த தேற்றப்படுதல் சிலர் சொல்லியும் சிலருக்கு தேறுதல் வராது. அல்லேலூயா. ஆமா, சிலர் சொல்லுவாங்க. ஸ்தோத்திரம். அதான் சரி கவலைப்படாத, என்ன சொன்னாலும் அவங்களுக்கு தேறுதல் வராது. அப்படி வரலன்னா இன்னும் அவங்களுக்குள்ளால நம்பிக்கை வரலன்னு அர்த்தம். ஸ்தோத்திரம். நம்பிக்கை வரலன்னா அவங்க இயேசுவின் சமீபத்துக்கு இன்னும் வரலன்னு அர்த்தம். இயேசுவின் சமீபத்துக்கு இன்னும் வரலன்னா கிறிஸ்துவின் ரத்தம் அவங்க மேல இன்னும் தெளிக்கப்படலன்னு அர்த்தம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒரு மனுஷன் மேல தெளிக்கப்பட்டா அவன் சமீபமா வருவான். சமீபமா வந்தா அவன் தேறுதல் அடைவான். அவன் பிரச்சனையில, அவன் போராட்டத்துல, அவன் கஷ்டத்துல, சோத்திரம். அல்லேலூயா. நாண்டுகிட்டு சாக மாட்டான், தூக்கு போட்டு சாக மாட்டான், ரயிலுக்கு முன்னாடி விழுந்து சாக மாட்டான். ஏன்னா அவனுக்கு ஒரு தேவன் இருக்கிறார். அந்த தேவன் அவனுக்கு நம்பிக்கையை கொடுக்கிறார். அந்த நம்பிக்கை நிமித்தம் அவன் சொல்லுகிறான், நான் வாழ்ந்திருப்பேன், எனக்குள்ள ஒரு தேவன் இருக்கிறார், என்னை ஆசீர்வதிப்பார் அவன் சொல்லுவான். அல்லேலூயா. யாரு தற்கொலை பண்ணிக்கிறதுனா வாழ்க்கையில நம்பிக்கை இல்லாதவன் தற்கொலை பண்ணுவான். சோத்திரம். எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை இல்லாதவன் தற்கொலை பண்ணுவான். சோத்திரம். வாழ்க்கை இனி அவ்வளவுதான், இனி எதுவுமே செய்ய முடியாதுன்னு நினைக்கிறவன் தான் தற்கொலை பண்ணுவான். ஏன்? அவனுக்கு அந்த நம்பிக்கை இல்லைன்னா இயேசு அவன் வாழ்க்கையில இல்ல. இயேசு ஒரு மனுஷன் வாழ்க்கையில இருந்தா அவனுக்கு நிச்சயம் நம்பிக்கை இருக்கும், நான் மரித்தாலும் பிழைப்பேன். அதுதான் அவனுடைய பெரிய நம்பிக்கை. யோபு அழகா சொல்லுவாரு இந்த வசனத்தை. ஆமா, சொல்லி நான் முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நேரம் நமக்கு கடந்து போகிறது. யோபுவின் புஸ்தகத்துல யோபு அழகா சொல்லுவாரு, இந்த மாம்சம் முதலானவைகள் அழிந்து போனாலும் என்னுடைய சொந்த கண்களால், 19வது அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து வாசிங்க. 19வது அதிகாரம் யோபு 19:25 என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். என் தோல் முதலானவை அழிந்து போன பின்பும் நான் என் மாம்சத்திலிருந்து என் தேவனை பார்ப்பேன். அல்லேலூயா. அதுதான் நம்பிக்கை. அதான் நம்பிக்கை. மரியாளும் மார்த்தாளும் இயேசுவை பார்த்து சொன்னாங்க, நீர் இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். அதுதான் நம்பிக்கை. சோத்திரம். இங்க யோபு தான் சொல்றாரு, ஏன்னா என் சரீரம் மொத்தம் அழுகி போனாலும் என் தேவனை நான் பார்ப்பேன், அவரை நான் பார்ப்பேன், அந்நிய கண்களால் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளந்திரியங்கள் எனக்குள்ளே சோர்ந்து போகிறதுனா இங்க சொல்லப்படுகிற அர்த்தம் என்னன்னா, இந்த வார்த்தைகளினால நான் என்னை தேற்றிக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. இந்த வார்த்தைகளினால, இந்த நம்பிக்கையினால என் இருதயத்தை நான் தேற்றிக் கொள்ளுகிறேன். எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது, நிச்சயமாய் நான் எழும்புவேன். நீதிமான் விழுந்தாலும் எழுந்திருக்கிறான். அதுதான் அவன் மேல் அவன் தன் மேல் வைத்திருக்கிற பெரிய நம்பிக்கை. அல்லேலூயா. நான் விழுந்திருக்கிறேன் நீ நினைக்காத, நிச்சயமாய் நான் எழும்புவேன். ஆனா நீதி துன்மார்க்கனுக்கு அந்த நம்பிக்கை இருக்காது. விழுந்து போனவன் தான், அவன் திரும்ப கடைசி வரைக்கும் எழும்பவே முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்பட்ட ஒரு நீதிமான், ரத்தத்தால் கழுவப்பட்ட ஒரு நீதிமான் ஒருவேளை விழுந்தாலும் மறுபடியும் எழும்புவதற்கு, ஏற்கனவே முதல் நாள்ல சொன்னது போல, கிறிஸ்துவின் ரத்தம் அவன் மேல் இருந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ நீங்க தேவனற்றவர்களாக, நம்பிக்கை இல்லாதவர்களாக இருக்கீங்களா? அல்லது உங்களுக்கு தேவன் ஒருத்தர் இருக்கிறாரா, உங்களுக்கு நம்பிக்கை இருக்கான்னு இன்னைக்கு ராத்திரி நீங்க சோதித்து பார்க்கணும். ஒருவேளை தேவனற்றவர்களாக, ஒருவேளை நம்பிக்கை இல்லாதவர்களாக உங்க வாழ்க்கையை நீங்க வாழ்ந்துகிட்டு இருந்தா இன்னைக்கு ராத்திரி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய நன்மை பேசுகிற ரத்தத்தை கொண்டு என்னை சுத்திகரியும், என் மேல அந்த ரத்தத்தை தெளியும். தூரத்துல இருக்கிறது போல தெரியுது ஆண்டவரே, நான் சமீபமாய் வருகிறேன் என்று ஆண்டவரிடத்துல சொல்லும் போது அவர் நம்மை ஸ்தோத்திரம் சொல்லுவாரு, நீ ஏன் வெளியே நிக்க, உள்ளவா. ஆமென். அந்த ஸ்தோத்திரம். லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்துல அந்த இளைய குமாரன் தூரத்துல நிக்கிறான், வெளியே நிக்கிறான். ஸ்தோத்திரம். தகப்பன் கட்டி பிடிச்சி வீட்டுக்குள்ள கொண்டு போயிட்டாரு. பின்னாடியே மூத்த குமாரன் வர்றான். அவன் உள்ள வர்றதுக்கு மனசு இல்ல.
அந்த அப்பா சொல்றாரு, நீ ஏன்டா வெளியே நிக்கிற, உள்ள வான்னு சொல்லி அவனை என்ன பண்ணாராம், வருந்தி அழைத்தார். அல்லேலூயா. வருந்தி அழைத்தார். ஆடா கிட்ட வா, அப்பா கிட்ட வா, வருந்தி அழைத்தார். இன்னைக்கு உங்களை அவர் வருந்தி அழைக்கிறார். யூ கம் நியர் டு மீ. நீ ஏன் கிட்ட வந்தன்னா உனக்கு சமாதானம் இருக்கும். நீ ஏன் கிட்ட வந்தன்னா உனக்கு ஸ்தோத்திர தத்தளிப்பு இல்ல, அமைதி இருக்கும். நீ ஏன் கிட்ட வந்தன்னா உனக்கு நொறுங்குதல் இல்ல, ஆமென், உனக்கு ஒரு சமாதானமும் உனக்கு ஒரு அமைதி உள்ள வாழ்வும் இருக்கும். ஸ்தோத்திரம். நீ ஏன் கிட்ட வந்தன்னா உனக்கு ஒரு 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 ஆமென், உன்னோட நீ தேற்றப்படுவாய். உனக்குள்ள இருக்கிற அந்த துக்கம் எல்லாம் சந்தோஷமாக மாற்றப்படும். ஆமென். அப்ப சமீபமா இருக்கீங்களா, தூரமா இருக்கீங்களா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை சமீபமாய் கொண்டு வந்திருக்கிறது. எழும்பி நிற்கலாமா? நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 வார்த்தை தான் சொல்லி இருக்கிறேன், இன்னும் 3 வார்த்தை அந்த வசனத்துல இருக்கு. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல தொடர்ந்து நம்ம தியானிப்போம். கர்த்தர் நல்லவர். மற்றவர்களை உற்சாகப்படுத்தி அழைத்து வாருங்கள், தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை சமீபமாய் கொண்டு வந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை சமீபமாய் கொண்டு வருகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சமீபமாய் கொண்டு வருகிறது என்றால் என்ன அர்த்தம்? ஸ்தோத்திரம். நம்மை தேவனுடையவர்களாய் மாற்றுகிறது, நம்மை நம்பிக்கை உடையவர்களாய் மாற்றுகிறது. அப்ப சமீபமா வராம தூரமா இருந்தா என்ன அர்த்தம்? நம்ம தேவன் அற்றவர்களை போல, நம்பிக்கை இல்லாதவர்களை போல இருக்கிறோம். தேவன் அற்றவர்கள்னா என்ன அர்த்தம்னு 2 நாளாகமத்துல வாசித்து நம்ம தியானிச்சோம். ஸ்தோத்திரம். அநேக நாட்களா இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே தேவன் இல்லை. அக்காலத்திலே அங்கே ஆமென் துக்கம் இருந்தது, அக்காலத்திலே அங்கே கலக்கம் இருந்தது, அக்காலத்திலே அங்கே அமளி இருந்தது, அக்காலத்திலே அங்கே சமாதானம் இல்லாதிருந்தது. ஸ்தோத்திரம். அதுதான் தேவன் அற்ற வாழ்வு. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவரை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையை நீங்க சோதித்து பாருங்க. ஸ்தோத்திரம். உங்க வாழ்க்கைக்குள்ள, உங்க குடும்பத்துக்குள்ள சமாதானம் இருக்கான்னு பாருங்க. உங்க வாழ்க்கையில அமைதி இருக்கான்னு பாருங்க. ஸ்தோத்திரம். உங்க வாழ்க்கையில ஆமென் கலக்கம் நீங்கி ஆமென் நீங்க ஒரு சமாதானமான வாழ்வு வாழ்றீங்களான்னு பாருங்க. உங்களுக்குள்ள நம்பிக்கை இருக்கான்னு பாருங்க. ஸ்தோத்திரம். உங்க வாழ்க்கையில துக்கம் நீங்கி நீங்க மகிழ்ச்சி அடைகிறீங்களான்னு பாருங்க. உங்களுக்கு வேதனை வரும் நேரங்களில் நீங்க தேற்றப்படுறீங்களான்னு பாருங்க. தேவனுடைய வார்த்தையினால, தேவனுடைய பிரசன்னத்தினால நீங்க ஊக்குவிக்கப்படுறீங்களான்னு பாருங்க. இல்லாட்ட ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தை என் மேல் தெளியும், நான் சமீபமாய் வருகிறேன், என்னை இழுத்து கொள்ளும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. முந்தி தூரமா இருந்தோம், இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வழியாக சமீபமாய் வந்திருக்கிறோம். தேவன் உள்ளவர்களாக வந்திருக்கிறோம். ஸ்தோத்திரம். இன்னைக்கு என் வாழ்க்கையில சமாதானம் இருக்கு, இன்னைக்கு என் வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கு, இன்னைக்கு என் வாழ்க்கையில நம்பிக்கை இருக்கு, இன்னைக்கு என் வாழ்க்கையில தேறுதல் இருக்கிறது, இன்னைக்கு என் வாழ்க்கையில மகிழ்ச்சி இருக்குது, இன்னைக்கு என் வாழ்க்கையில அமைதி இருக்குதுன்னா அந்த ரத்தத்துக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. உங்க மேல தெளிக்கப்பட்ட கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவருக்கு சமீபமாய் உங்களை அவர் வைத்திருக்கிறபடியினாலே அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நீங்கள் அவருக்கு சமீபமாய் வைக்கப்பட்டிருக்கிறபடியினால் அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். ஒருவேளை இது எல்லாம் இல்லாமல் உங்க வாழ்க்கையில நீங்க இன்னும் வேதனையோட, துக்கத்தோட, கலக்கத்தோட, கண்ணீரோட உங்கள் நாட்களை கடத்துவீர்களானால் நீங்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். நீங்க ரட்சிக்கப்பட்டவங்களா இருக்கலாம், ரட்சிக்கப்படாதவங்களா இருக்கலாம். ஸ்தோத்திரம். இயேசுவை அறிந்தவர்களாக இருக்கலாம், அறியாதவர்களாக இருக்கலாம். நீங்கள் யாராக இருந்தாலும் உங்க வாழ்க்கையில ஒருவேளை கவலையோட, துக்கத்தோட, வேதனையோட, பணம் இருக்கு, பொருள் இருக்கு, குடும்பம் இருக்கு, உறவு இருக்கு, படிப்பு இருக்கு, வேலை இருக்கு, ஆனா சமாதானம் இல்ல, ஆனா சந்தோஷம் இல்ல, எல்லாம் இருக்கு பிரதர், ஆனா ஆமென் வாழ்க்கையில நிம்மதி இல்ல,
குடும்ப கோத்திரம் எல்லாம் இருக்கு, ஆனா வாழ்க்கையில ஒரு நேரம் சந்தோஷம் இல்லை என்று நீ புலம்புவாய். ஆனால் இன்றைக்கு இயேசுவுக்கு உன் வாழ்க்கையை ஒப்புக்கொடு. இயேசுவை பார்த்து சொல்லு, ஏசையா உம்முடைய இரத்தத்தினாலே என்னை கழுவும், உம்முடைய இரத்தம் என் மேல் தெளிக்கப்படட்டும் ஏசப்பா, உம்முடைய இரத்தத்தை என் மேல் தெளியும் ஆண்டவரே. என்கிட்ட பணம் இருக்கு, நல்ல வேலை இருக்கு, நல்ல படிப்பு இருக்கு, நல்ல குடும்பம் இருக்கு, நல்ல செல்வாக்கு இருக்கு, ஆனா இருதயத்துல சமாதானம் இல்ல, வாழ்க்கையில நிம்மதி இல்ல, வாழ்க்கையில அமைதி இல்ல. ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினாலே என்னை சமீபமாய் இழுத்துக் கொள்ளும், நான் வருகிறேன், நான் சமீபமாய் வருகிறேன். எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்கிறீங்க? ரட்சிக்கப்பட்ட உங்க வாழ்க்கையை நீங்க பரிசோதிச்சு பார்க்கணும். என்ன, ரட்சிக்கப்பட்ட உங்க வாழ்க்கையையும் நீங்க பரிசோதிச்சு பார்க்கணும். சோத்திரம். உங்க வாழ்க்கையில சமாதானம் இருக்கா? சந்தோஷமா நித்திரை செய்ய முடியுதா? மகிழ்ச்சியா எழும்ப முடியுதா வாழ்க்கையில? இல்லைன்னா you are somewhere far from God. நீங்க எங்கேயோ தேவனை விட்டு தூரமா நிற்கிறீர்கள். இன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் உங்களை சமீபமாய் அழைக்கிறார். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவளே, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவனே, கிட்டே வாரும் என்று கர்த்தர் உங்களை இன்றைக்கு கரம் நீட்டி சமீபமாய் இழுத்து கொள்ள விரும்புகிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, என்னை மன்னியும் ஆண்டவரே, என் தவறுகளை எனக்கு மன்னியும், என் பாவங்களை எனக்கு மன்னியும், என் அக்கிரமங்களை எனக்கு மன்னியும். ஆண்டவரே உம்முடைய ரத்தம் சமாதானத்தை பேசும், உம்முடைய ரத்தம் நன்மையை பேசும், உம்முடைய ரத்தம் என் மேல் ஒரு முறை கூட தெளிச்சிருங்க ஆண்டவரே. யோ ஹல்லேலூயா, என் குடும்பத்தின் மேல தெளிச்சிருங்க ஆண்டவரே. ஒரு முறை கூட என்னை பரிசுத்தமாக்கி இருங்கப்பா. என் வாழ்க்கையில சமாதானம் இல்ல, என் வாழ்க்கையில சந்தோஷம் இல்ல, என் வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்ல, என் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் இல்ல. ஆண்டவரே உங்க ரத்தத்தை என் மேல தெளித்து விடும், நான் சமீபமாய் ஓடி வந்து விடுகிறேன். Thank you Lord. நன்றி நன்றி அப்பா. ரிகபா ரகா துரபலபா உடபா சந்தரபா தீரபகபா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் ராஜாவே உம்மை துதிக்கிறோம். நன்றி 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 அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Thank you Lord. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒப்பு கொடுத்து கொண்டே இருங்க. உங்க குடும்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு தான் தெரியும். நீங்க எவ்வளவு துக்கப்படுறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க எவ்வளவு வேதனையில இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். உங்க குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸ்தோத்திரம். இந்த ராத்திரி வேளையில மனம் திறந்து தாழ்மையோட தேவ சமூகத்துல ஒப்பு கொடுங்க. ஏசப்பான்னு கூப்பிடுங்க. நான் சமீபமா வந்துடுறேன்ப்பான்னு சொல்லுங்க. என்ன தூரத்துல நிக்கிறது போல தெரியுது ஆண்டவரே. ஹல்லேலூயா. draw me near. நான் சமீபமா வந்துடுறேன்ப்பா. Thank you Lord. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah hallelujah hallelujah. நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். Thank you Lord. Hallelujah. நன்றி 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 ராஜா. வருவார் தருணமிதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை, வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை. வருவார் தருணமிதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர், வல்ல ஆண்டவர். வாழ்நாளை எல்லாம் வீணாழா வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வாழ்நாளை எல்லாம் வந்தவர் பாதம் சரணடைந்தார், வாழ்வித்து உன்னை
கொள்வார் வருவார் தருணமிதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை, வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை. கட்டின வீடும் நீலம் பொருளும் கண்டிடும் உற்றார் உறவினரும் கட்டின வீடும் உறவினரோ கூடுவிட்டு ஆவி போனார் கூட உன்னோடு வருவதில்லை. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை, வல்ல ஆண்டவர். வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் இயேசு நாமமல்லார். வானத்தின் கீழே ஆண்டவர் இயேசு ரட்சிப்படைய வழி இல்லையே. ரட்சகர் இயேசு வருவாய் தருணமிதுவே அழைக்கிறார். வல்ல ஆண்டவர், வல்ல ஆண்டவர். தீராத பாவ வியாதியையோ மாறாத உந்தன் பலவீனமும், தீராத பாவ வியாதியையும் மாறாத உந்தன் பலவீனமும் கோர குருசில் சுமந்து தீர்த்தார். காயங்களால் நீ குணமடைய வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர், ஆமென். வல்ல ஆண்டவர். சத்திய வாக்கை நம்பியே வா, சத்திய வாக்கை நம்பி வா. நித்திய ஜீவன் உனக்களிப்பார். சத்திய வாக்கை நம்பியே வா, நித்திய ஜீவன் உனக்களிப்பார். உன் பேரை ஜீவ புஸ்தகத்தில் உண்மையாயின்று எழுதிடுவார். வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை, வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை, வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை, வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை. கையை தட்டி சமீபமாய் நம்மை அழைத்து நிறுத்தி நம்முடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிற, நம்முடைய வேதனைகளை, நம்முடைய போராட்டங்களை, நம்முடைய கண்ணீரை துடைத்து, ஓ ஹல்லேலூயா, களிப்பாகவும் ஆனந்த மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் நம்முடைய வாழ்வை மாற்றும்படி நம்மை சமீபமாய் அவருடைய இரத்தத்தின் வழியாக கொண்டு வருகிற இயேசுவை கையை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாமா? ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு எல்லாரும் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. உடபரபலமோ தீரபரபலமோ ரிக்கபரபலமோ தீரமக்கமோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவர். இந்த நாளிலே நமக்கு வெளிப்படுத்தின நம்முடைய வார்த்தைகளுக்காக, நம்மோடு பேசின எல்லா சத்தியங்களுக்காக, தேவன் நமக்கு கொடுத்த நல்ல விடுதலைகளுக்காக கரங்களை தட்டி ஒரு முறை கூட கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான ஆராதனை நாட்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம்.
ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. உங்க ரத்தம் தூரமா இருந்த எங்களை இந்த சமீபமா கொண்டு வந்திருக்கிறது ஆண்டவரே. தேவனற்று வாழ்ந்த எங்களை தேவனுடையவராக, நம்பிக்கையற்று வாழ்ந்த எங்களுக்குள்ளால நம்பிக்கையை தந்து எங்களை வாழ வைத்திருக்கிறதற்காக சோத்திரம். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்க யாராவது, கேட்க போகிற யாராவது தேவனற்றவர்களைப் போல, நம்பிக்கை இல்லாதவர்களைப் போல இருந்தா உங்க ரத்தம் அவர்கள் மேல் தெளிக்கப்படுவதாக. கிறிஸ்துவின் ரத்தம் அந்த குடும்பங்கள் மேல் தெளிக்கப்படுவதாக. அவர்களும் தேவன் உடையவர்களாக, நம்பிக்கை உடையவர்களாக மாறட்டும் ஆண்டவரே. உமக்கு சமீபமாய் வந்து விடுவார்களாக. ஆண்டவர் அந்த கிருபையை தருகிறதற்காய் இரவு சமாதானமான தொடர்ந்து உள்ள காலங்களிலே ஆராதனைகளை, ஜபங்களை எல்லாம் ஆசீர்வதித்தார். குடும்பங்களை ஆசீர்வதி, கையின் பிரயாசங்களை ஆசீர்வதி, சந்தோஷத்தினாலும் மகிழ்ச்சியினாலும் நிரப்பி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.